Hello guys, welcome to World School of Banking. Myself Pavitran Munusami. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அதாவது பேங்கிங் செக்டர்ஸ் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை நபார்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்ஸ் ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்லையுமே எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் வந்து இந்த டியூட்டோரியல் சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்கு போவோம். ரைட், இந்த பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் தென் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த ஏரியா கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பேசிக் ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியற மாதிரியும் அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதே மாதிரி விண்டோஸில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இருக்கிற பேசிக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. என்னென்ன சாப்டர்ஸ் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, பேசிக் கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்போ ரைட் நோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னே ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் டிசைனும் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை பற்றி பார்க்குறது அந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அண்ட் தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா, சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஏரியாஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் டேட்டா பேஸ் கான்செப்ட், ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, அண்ட் தென் இன்டர்நெட் அண்ட் இட் சர்வீசஸ், கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ இந்த யூனிட்ஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே ஃபைன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனோட டெஃபினேஷன்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும். இட் இஸ் அ எலக்ட்ரானிக்ஸ் மெஷின் விச் இஸ் அக்செப்ட் டேட்டாஸ் ஃப்ரம் த இன்புட் அண்ட் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அதனோட அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன்ஸாக இருக்கும். ஓகே ஃபைன். கம்ப்யூட்டரோட மீனிங் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே தெரியும். இட்ஸ் அண்ட் கால்குலேட்டர், ஓகேங்களா, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து எதை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜஸ்ட் 0 and 1. இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். இந்த ரெண்டு நம்பர், அதனால தான் இது வந்து நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் அந்த 0s and 1s வந்து இன்புட்டை எடுக்கிறது 0s and 1s தான் எடுக்கும், ப்ராசஸ் பண்றது அண்ட் தென் அவுட்புட் கொடுக்கிறது, இது எல்லாமே கம்ப்யூட்டரோட மெயின், ஓகேங்களா. ரைட். ஸோ கம்ப்யூட்டர்னா ஜஸ்ட் இட்ஸ் அண்ட் கால்குலேட்டிங் மெஷின், ஓகேங்களா. ரைட். ஸோ இதனோட அஃபிஷியல் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் மெஷின், இட் அக்செப்ட் டேட்டா ஃப்ரம் யூசர். ஸோ டேட்டா வந்து யூசர் கிட்ட இருந்து எடுக்கு. அப்போ அந்த யூசர் வந்து அந்த டேட்டாவை எப்படி கொடுப்பார், இன்புட் டேட்டாவை எப்படி கொடுப்பார் அப்படின்னா இன்புட் டிவைசஸ் மூலியமா. அந்த இன்புட் டிவைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கீபோர்டு, மவுஸ், இது எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் எலக்ட்ரானிக் மெஷின், அக்செப்ட் டேட்டா ஃப்ரம் யூசர், அதுக்கப்புறம் ப்ராசஸ் த டேட்டா பை பெர்ஃபார்மிங் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் that generate the output as result. ஸோ அப்போ இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் டிவைசஸ் மூலியமா இன்புட் வந்து கம்ப்யூட்டருக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மூலியமா ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணிட்டு அதனோட அவுட்புட் டேட்டா, ஸோ அதனோட ரிசல்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மானிட்டர் இல்லை ப்ரொஜெக்டர் இந்த மாதிரியான அவுட்புட் டிவைசஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுதான் கம்ப்யூட்டரோட சிம்பிள் டெஃபினேஷன், ஓகேங்களா. ரைட். ஸோ கம்ப்யூட்டரில் மேஜராக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸ், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் அ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இதுக்கு டெஃபினேஷன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேர்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆர் குரூப் ஆஃப் ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஸோ இந்த வேர்டு வந்தது அப்படின்னாலே செட்டு, குரூப், கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்தது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட்னா இட் இஸ் அன் ஹார்ட்வேர். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இன்புட் டிவைசஸ் தட் மீன்ஸ் ஒரு கீபோர்டு வந்து ஒரு ஹார்ட்வேர், அண்ட் தென் வந்து மவுஸ் ஒரு ஹார்ட்வேர், மானிட்டர் ஒரு ஹார்ட்வேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிபியூ, அந்த சிபியூக்குள்ள வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட்வேர். அதே மாதிரி மதர் போர்டு இருக்கும், டிவிடி டிரைவ் இருக்கும், ரேம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா சிம்பிள், அதனோட டெஃபினேஷன்ஸ் வந்து செட் ஆஃப் பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் physical components or group of physical components. So இது எல்லாமே வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும் அதனோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. அண்ட் தென் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்தோம்னா அதில் அங்கே என்ன செட் ஆஃப் physical component பார்த்தோம். இந்த இடத்துல வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்
ஆர் ப்ரோக்ராமிங் ஆர் கோட். ஓகேங்களா, இதுதான் வந்து சாஃப்ட்வேரோட டெஃபினிஷன். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து கோடு கொடுப்பாங்க சம்டைம்ஸ், இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நமக்கு கம்ப்யூட்டரில் நிறைய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒன்று வேணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக மேஜராக வந்து 2 கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்கும். ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், அண்ட் ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா நத்திங் ஆக்சுவலாக கம்ப்யூட்டருக்கு கம்பல்சரி தேவைப்படுற சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டர் நமக்கு ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், ரேம், இன்புட் டிவைசஸ், அதாவது கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், இது எல்லாமே இருந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரணும், ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேரை தான் we can call it as system software. So and also இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து நம்மளால கம்ப்யூட்டரை வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தட் அப்போ கம்ப்யூட்டருக்கு எந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவையோ அதை தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், லினக்ஸ், உபுண்டு, இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அண்ட் தென் ஒன் மோர் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டருக்கு தேவையா அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தேவை கிடையாது. பட் ஆஸ் பர் தட் ஒரு யூசர் எனக்கு என்னென்ன மாதிரியான நீட் இருக்கோ, ஸோ அந்த எனக்கு என்னென்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நான் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்கு நான் நிறைய பண்ணுவேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்கு நிறைய பண்ணுவேன் அப்படின்னா தட் மீன்ஸ் எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகேங்களா, அப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தேவையில்லை. ஆஸ் எ யூசரா என்னோட பர்பஸ்க்கு எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தேவை. ஸோ அப்போ கம்ப்யூட்டருக்கு தேவையில்லாத யூசர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கேட்டகரிஸ் கொண்டு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் ஆஃபீஸ், ஃபோட்டோஷாப், அண்ட் தென் வந்து ஈவன் தட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஎம் பிளேயர், விஎல்சி மீடியா பிளேயர், அண்ட் தென் வந்து MP3 பிளேயர்ஸ், ஸோ அதே மாதிரி MP3 கட்டர். ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். யூசர் எனக்கு தான் தேவை, இது கம்ப்யூட்டருக்கு வந்து கம்பல்சரி தேவை கிடையாது. ஓகேங்களா, அப்போ சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரிஸாக மேஜராக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கம்பல்சரி கம்ப்யூட்டருக்கு தேவை. ஸோ அது இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி கேட்டகரிஸ்குள்ள வரது எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல சொல்றோம். அண்ட் தென் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் பண்றது. ஸோ எனக்கு தேவையான என்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், அந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு வருவோம். இது இல்லாமல் அடிஷனலாக இன்னொன்று யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் ஒன்று இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒய்ஃபை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத் ஹெட்செட்லாம் நம்ம இப்போ வந்து லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒய்ஃபை. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒய்ஃபைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ். அதே மாதிரி ப்ளூடூத்துக்கு ஒரு ஒய்ஃபை டிவைசஸ் இருக்கும். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக டிரைவர் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அதாவது அதுதான் வந்து நம்ம யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி இது கூடமே நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ்குள்ள சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மேஜராக இருக்கிறது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா ஜஸ்ட் இன்புட் டிவைசஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இன்புட் டிவைசஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கீபோர்டு, மவுஸ், இது எல்லாமே. ஸோ அப்போ இன்புட் வந்து கம்ப்யூட்டருக்கு டிவைசஸ் மூலியமா வருது. ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த இன்புட்டை வந்து எங்க ரிசீவ் ஆகும் அப்படின்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல. ஸோ அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல வந்து மேஜரா வந்து 2 விஷயம் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அண்ட் ஒன் மோர் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை வந்து இந்த இடத்துல தான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிம்பிள். ஸோ 2 டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா we need some memory இல்லையா, ஒரு ஸ்பேஸ் வேணும், கம்பல்சரி ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த இன்புட்டை எடுத்து ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் ஒரு மெமரி தேவைப்படும். ஓகேங்களா, ப்ராசஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த மெமரி தேவை. இந்த மெமரியை தான் we can call it as a main memory அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மெமரிக்குள்ள வரும்போது நமக்கு நிறைய தெரியும். ஸோ அப்போ மெமரி யூனிட் அண்ட் தென் செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரியான சிபியூல வந்து இந்த மேஜரா இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்புட்டை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு
கம்பல்சரி ஒரு மெமரி தேவை. அந்த மெமரியை தான் we can call it as a மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனோட ரிசல்ட், ஓகேங்களா, அதனோட ரிசல்ட் டேட்டா வந்து நம்ம எங்க ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? அப்போ மெயின் மெமரிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி, இல்ல அப்படின்னா கேட்ச் மெமரி. இது ரெண்டுமே வந்து மெயின் மெமரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் வந்து செகண்டரி ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து ஃபியூச்சருக்கு நமக்கு தேவைப்படும்ங்கிறதுக்காக நம்ம பெர்மனண்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். அதுதான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் தான் வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? அப்போ ரேண்டம் அக்சஸ் மெமரி வந்து பெர்மனன்ட் மெமரியா இல்ல வந்து டெம்பரரி மெமரியான்னு ஒரு क्वेश्चंस கேட்கலாம். ஓகேங்களா? சோ ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னா இது எல்லாமே வந்து டெம்பரரி மெமரி. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தான் அந்த டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ராசஸ் பண்ணி முடிச்சது அப்படின்னா அந்த ரிசல்ட் அவுட்புட் டேட்டாவை என்ன பண்றோம், நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அப்போ ரேம் மெமரி அப்படிங்கிறது ரேம் மெமரி, கேட்ச் மெமரி, இதெல்லாம் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. கேட்ச் மெமரிங்கிறது அந்த ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப், அது வந்து ஃப்ரீக்வென்ட்லி அக்சஸ்டு டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே வந்து டெம்பரரி மெமரி தான். சோ பெர்மனன்ட் மெமரிஸ் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றது, இது எல்லாமே வந்து நமக்கு பெர்மனன்ட் மெமரி. ஓகே, ரைட். சோ அப்போ இன்புட்டை வந்து டிவைசஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? அதை ப்ராசஸ் பண்ணுது வித் தி ஹெல்ப் ஆஃப் மெமரி. சோ ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனோட ரிசல்ட் டேட்டா, அதனோட அவுட்புட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட்ல ஸ்டோர் பண்ணிடும். அவுட்புட் அதனோட ரிசல்ட்டை வந்து ஜஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்மளோட அவுட்புட் டிவைசஸ், அதாவது மானிட்டர்லயோ இல்ல வந்து ப்ரொஜெக்டர் இல்ல பிரிண்டர், இது எல்லாமே நம்ம அவுட்புட் டிவைசஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் பண்ணிட்டேங்கிறத நம்ம கிட்ட வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றதுக்காக தான் அது வந்து நம்மளோட அவுட்புட் டிவைசஸ் வந்து காமி. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும் அந்த ப்ராசஸ். ஈவன் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு மானிட்டரே தேவையில்லை. ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கணும். அது என்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த அவுட்புட் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட், ஃபைன். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அண்ட் தென் ஜென்ரேஷன். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல என்ன மாதிரியான மேஜராக இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்லையும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர், சம்டைம்ஸ் வந்து இயர் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது 1946 இருந்து 1959 வரைக்கும். ஸோ இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது மேபி ஒரு சில வேக்யூம் டியூப் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வேக்யூம் டியூப் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் டியூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன தட் மீன்ஸ் என்ன டிவைசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க, இல்லை வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னா வேக்யூம் டியூப் டெக்னாலஜி, இல்லை வேக்யூம் டியூப் ஆர் எலக்ட்ரானிக் டியூப். ஸோ இது பாருங்க, சர்க்யூட் போர்டு பிளாக், ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் தட் ஹெல்ட் த 4000 வேக்யூம் டியூப்ஸ் ஃபார் ஐபிஎம்ஸ். ஸோ ஐபிஎம் மாடல், அதாவது ஐபிஎம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியோட மாடல் 701, அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னாலே நீங்க மைண்ட்ல உங்களுக்கு வர வேண்டியது வேக்யூம் டியூப். அண்ட் தென் இயர் வந்து 1946 இருந்து 1959. ஓகேங்களா? ரைட், இதுதான் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஜென்ரேஷன்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து வேக்யூம் டியூப், செகண்ட்ல வந்து டிரான்சிஸ்டர். ஸோ அதை விட கம்பேர் பண்ண, அதாவது சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக், ஒரு டெக்னாலஜிஸ்ல இருந்து இன்னொரு டெக்னாலஜிஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அங்க வந்து ரெண்டு விஷயம் கம்பல்சரி நடக்கும். ஒன்று வந்து அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவியை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை வந்து நம்ம 2 டோர் வச்ச மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தது. அதுக்கப்புறம் கலர் டிவியாக வந்தது. ஓகேங்களா? அப்போ கலர் டிவி வந்ததுக்கப்புறம் பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு டேபிள் சைஸ்க்கு வேணும், ஒரு 3 அடி 2 அடிக்கு டேபிள் சைஸ்க்கு அந்த டிவியை கொண்டு வந்து 2-3 பேர் வச்சு தூக்குவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி, ஓஎல்இடி டிவி, யூஹெச்டி டிவி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸஸ், நீங்கள் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிவியில் பார்க்குற நம்ம வீடியோஸ்க்கும் இப்போ எல்இடி டிவி, ஓஎல்இடி டிவியில் பார்க்குற வீடியோஸ்க்கும் பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவு என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இதுவும் அதுக்கப்புறம் அதோட சைஸஸ் வந்து கம்மியாகும். ஸோ டெக்னாலஜி வர இந்த 2 மாடிஃபிகேஷன்ஸ் கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? ஒன்று சைஸ், இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லையுமே. ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் சைஸ். அதே மாதிரி டெக்னாலஜி வந்து டிரான்சிஸ்டர். ஸோ இது அப்போ ஃபர்ஸ்ட் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர். ஸோ இதனோட இயர் வந்து பார்த்தோம்னா 1959 இருந்து 1963. அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஃபீல்டில், எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஐசி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன்ஸ் நடந்தது. ஓகேங்களா? அப்போ ஐசி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜாக் கில்பி. இதெல்லாம் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாக் கில்பி அப்படிங்கிறவர் தான் ஐசியை வந்து இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ டிரான்சிஸ்டரை கம்பேர் பண்ணும்போது ஐசி வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸும் சைஸஸ் வைஸும் இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் VLSI யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதனோட இயர் வந்து 1971 இருந்து 1980. ஓகேங்களா? ஸோ இந்த VLSI கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் நோட் புக்ஸ் அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம பர்சனல் நிறைய பேர் ஈவன் ஒரே வீட்டில் 2-3 லேப்டாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதே நீங்க ஒரு 20 இயர்ஸ் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்காது. இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் வந்து அதிகமா எந்த இயர்ல இருந்து நமக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னாங்கன்னா இந்த 1980ஸ்க்கு அப்புறமா தான். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சஸாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணது தான் இந்த VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஸோ அடுத்து 5th ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ULSI யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ULSI பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல் ப்ராசஸிங், ஹார்ட்வேர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரோபோட்டிக்ஸில் படிப்போம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு மெஷின் வந்து அதுவே வந்து அதுக்கு தேவையான ஒர்க் எல்லாமே செஞ்சுக்கும். ஸோ கமாண்ட் ப்ரீ டிஃபைனடாக அதுக்கான ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த AI எல்லாம் வந்து எங்கே வந்து அதிகமாக யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 5th ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் தான் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அனலாக் கம்ப்யூட்டர், ஹைபிரிட் கம்ப்யூட்டர், இந்த 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் இஸ் அன் கால்குலேட்டர். அவ்வளவுதான். ஒரு டேட்டாவை கொடுப்போம், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். அவ்வளவுதான். இட்ஸ் அன் கால்குலேட்டர், சிம்பிள் கால்குலேட்டர். அப்போ டிஜிட்டல் கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ டிஜிட்டல் டேட்டா, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? அப்போ 0 1 டிஜிட்டல் டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னா சிக்னல் வந்து அனலாக் சிக்னலா இருக்கணும். ஓகேங்களா? அனலாக் சிக்னல் அப்படின்னா கண்டினியூஸா வேரி ஆயிட்டு இருக்கிற சிக்னல், அதுதான் வந்து நம்ம அனலாக் சிக்னல் இருப்போம். அந்த அனலாக் சிக்னலை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்பீடோமீட்டர், தெர்மோமீட்டர். ஓகேங்களா? ஸ்பீடோமீட்டர் நம்ம பைக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீல் வந்து இந்த சர்க்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா அப்போ அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஈச் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு வந்து எத்தனை முறை அது சுத்துது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நம்ம 10 கிலோமீட்டர்ஸ்ல போறோமா 20 கிலோமீட்டர்ஸ்ல போறோமா அப்படிங்கிறது நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரதுக்கு ஒவ்வொரு டைம் வரும்போதும் அந்த டைம் டியூரேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற சிக்னல். ஓகேங்களா? அந்த மாதிரியான சிக்னல்ஸ் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம தெர்மோமீட்டர். நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த செல்சியஸ் இல்லை ஃபேரன்ஹீட்ல வந்து நமக்கு டாக்டர் பார்த்து சொல்றாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் நம்ம வாயில வந்து வச்சிருவாங்க அந்த தெர்மோமீட்டர். அதை வச்சுட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் விடுவாங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருப்பாங்க. அது நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள நம்மளோட உடம்புல இருந்து எவ்வளவு டெம்பரேச்சர்ஸ் வருதோ அது ஃபுல்லா ரிசீவ் பண்ணும் கண்டினியூஸா. ஓகேங்களா? ரிசீவ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டைம்குள்ள ஒரு ஆவரேஜான வேல்யூ காமிக்கும். ஓகேங்களா? அந்த தெர்மோமீட்டர் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்க மறுபடியும் வச்சீங்கன்னா உங்களோட ஃபீவர் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்லைடு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கண்டினியூஸா வேரி ஆயிட்டு இருக்கிற சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற சிக்னலை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்குது அப்படின்னா அதுதான் நம்ம அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறோம். இன்னொரு பார்த்தோம் ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஹைபிரிட் கம்ப்யூட்டர் ஒன்றும் கிடையாது, டிஜிட்டல் டேட்டாவை, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸையும் அதுக்கப்புறம் அனலாக் டேட்டா, இது ரெண்டையுமே எடுத்து நமக்கு ப்ராசஸ் பண்ணது அப்படின்னா அது வந்து நம்ம ஹைபிரிட் கம்ப்யூட்டர் சொல்லலாம். ஹைபிரிட் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து ECG மெஷின். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அதிகமாக ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் ரொம்ப சின்ன ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ், ஹேண்டல்டு டிவைசஸ், அதாவது டேப்னு சொல்லுவோம், டேப் இல்லை வந்து மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்டு டிவைசஸ். ஸோ இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் தென் மினி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை விட அதிகமான கெப்பாசிட்டி இருக்கும், அதாவது அதனோட மெமரியும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இஃப் கம்பேர் தன் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை விட அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மினி கம்ப்யூட்டர்.
ஆஃப்டர் தட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, இது எல்லாமே சிம்பிள். அதிகமான மெமரியும் அதிகமான ப்ராசஸை வந்து அதனால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ வேர்ல்டுலேயே வந்து எந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேங்களா, ரைட். ஸோ அதனோட கெப்பாசிட்டி இது அதிகமாக, அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட், ஃபைன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இதுன்னு பாருங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. மினி கம்ப்யூட்டர்ஸ் பாருங்க எங்க யூஸ் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டீச்சிங் சிஸ்டம் இன் கால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டேட்டா ப்ராசஸிங் ஃபார் லார்ஜ் பிஸ்னஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டீச்சிங் சிஸ்டம் யூனிவர்சிட்டிஸ். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, பேங்கிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட். இப்போ நமக்கு இந்த வானிலை அறிக்கை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வெதர் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹேர்கிராஃப்ட் டிசைன், பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வெப்பன் டிசைன். ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்ப பாருங்க. ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது மினி கம்ப்யூட்டர்ஸோட ஸ்பீடு வந்து மீடியம் லெவலில் இருக்கும். மெயின் ஃப்ரேம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா இஃப் கம்பேர் தன் அதர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட், அதனோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட காஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஓகே, செகண்ட் யூனிட்டுக்கு வருவோம். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, கான்செப்சுவல் டிசைன் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ், இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, சிபியூக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அந்த ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது தான் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் இன்புட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதை பார்த்திருப்போம், அது பேசிக். ஓகேங்களா, ஸோ இன்புட்டை வந்து நம்ம வந்து டேட்டா டேக்கிங் சிஸ்டம், we can call it as டேட்டா டேக்கிங் சிஸ்டம். அப்போ டேட்டா வந்து யூசர் கொடுப்பார், யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை எடுத்துக்கும். ஓகே, டேட்டா டேக்கிங் சிஸ்டம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டா, இன்புட் டேட்டா எங்க போகும் அப்படின்னா ALU சிபியூக்கு போகும். ஓகேங்களா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ள தான் வந்து நமக்கு அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெயின் மெமரி அண்ட் தென் செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இன்புட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரித்மெட்டிக் ALU யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மூலியமா ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெயின் மெமரி. ஓகேங்களா, இது எல்லாமே வச்சு ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனோட ரிசல்ட்டை வந்து நமக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க்ல வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு அவுட்புட் டிவைசஸ்ல வந்து நமக்கு கொடுக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. இன்புட் அப்படின்னா டேட்டா டேக்கிங் சிஸ்டம், அவுட்புட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிவிங் சிஸ்டம். ஓகேங்களா, இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பேசிக் ஆர்கிடெக்சர். ஸோ சிபியூல வந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ALU அரித்மெட்டிக். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுக்கப்புறம் லாஜிக் அப்படின்னா கம்பேர், செலக்ட், மேட்ச், மெர்ஜ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதுல வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட்ஸ். கண்ட்ரோல் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர்ல வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க், இன்புட் டிவைசஸ், அதுக்கப்புறம் மதர் போர்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் அந்த CPU மூலியமா தான். ஓகேங்களா, கண்ட்ரோல் யூனிட் மூலியமா. அண்ட் தென் மெமரி அப்படின்னா ஆல்சோ நவுன் as the internal storage unit or main memory or primary memory. நான் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது இது எல்லாமே, ஸோ மெயின் கம்ப்யூட்டருக்கு எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மெயின் மெமரி தான். அதாவது இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரி தேவை. ஓகேங்களா, அந்த மெமரியை தான் we can call it as a main memory. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூனிட் ஆர் மெயின் மெமரி ஆர் பிரைமரி மெமரி ஆர் RAM, இது எல்லாமே டெம்பரரி மெமரி தான். ஓகேங்களா, ஏன்னா டெம்பரரி மெமரி தட் மீன்ஸ் இன்புட் வந்து நமக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ 4+2 கொடுப்போம், அடுத்து ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ண சொல்லுவோம், அடுத்து அந்த சாங்கை வந்து அடுத்த சாங்குக்கு மாறுவோம். அந்த மாதிரி இன்புட் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால அதை ப்ராசஸ் பண்ணுற தேவையான மெமரியும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ அது வந்து நமக்கு அதனோட ரிசல்ட் தான் நமக்கு செகண்டரி ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே டெம்பரரி மெமரி தான். ஓகேங்களா, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மெமரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஓகேங்களா, பிரைமரி மெமரியில ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதெல்லாம் வந்து அதனோட ஃபுல் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஓகேங்களா, ரைட்.
பட் ரொம்ப ரேர் தான். ஸோ ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேண்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 2 டைப்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ரேம் அண்ட் டைனமிக் ரேம். கேட்ச் மெமரியோட ஒரு கான்செப்ட் இருக்கு. கேட்ச் மெமரி அப்படின்னா ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரி. நம்மளோட மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7 MB 8 MB ஓகேங்களா, அந்த மாதிரி தான் அந்த கேட்ச் மெமரி இருக்கும். இந்த கேட்ச் மெமரியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுச்சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேட்ச் மெமரியில் ஓகேங்களா. அண்ட் தென் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அதுக்கப்புறம் இரேசபிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. செகண்டரியில் டிஸ்க் டிரைவ், டேப் டிரைவ். ஸோ டிஸ்க் அப்படின்னு வந்தோம்னா ஃப்ளாப்பியெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சிடி ரோம், அதாவது சிடி அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க், ரீட் ஒன்லி மெமரி. ஸோ சிடி வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஒரு முறை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது, அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெமரியும் இருக்கு. சிடியில் வந்து ரீரைட்டபிள் சிடிஸ் இருக்கு. ஒரு முறை நம்ம சிடியை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரைட் பண்ணிட்டு வேணாம் அப்படின்னா மறுபடியும் அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரீட் அண்ட் ரைட் அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி. டேட்டா அக்சஸ் மெத்தட், அப்போ கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த டேட்டா வந்து 2 டைப்ல வந்து நமக்கு அக்சஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட் அண்ட் ஒன் மோர் வந்து டைரக்ட் அக்சஸ் மெத்தட். ஸோ சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட் அப்படின்னா ஆர்டரா 1 by 1 இப்போ எப்படி நமக்கு தியேட்டர்லாம் வந்து லைனாக போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தர டிக்கெட் வாங்கிட்டு வராங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட். ஸோ டைரக்ட் அக்சஸ் மெத்தட் அப்படின்னா ப்ரியாரிட்டிஸ், யாருக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டோ அவங்க உள்ள போவாங்க. லைக் ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஓகேங்களா. வெஹிக்கல்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னா டக்கு எல்லாரும் வழி விடுவாங்க, நீட்டாக போயிடுவாங்க ஓகேங்களா. அதுதான் டைரக்ட் அக்சஸ் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பட் கம்ப்யூட்டர் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் அக்சஸ் மெத்தட் அப்படிங்கிற இந்த ரேண்டம் அக்சஸ் மெத்தட் ஆர் டைரக்ட் அக்சஸ் மெத்தட் இந்த டெக்னிக்ஸ் தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் டைப்ஸ். ஸோ டேட்டா அக்சஸிங்கில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ். ஒன்று வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட், இன்னொன்று வந்து டைரக்ட் அக்சஸ் மெத்தட். கம்ப்யூட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டைரக்ட் அக்சஸ் மெத்தட், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு தான் ரேண்டம் அக்சஸ் மெத்தட் ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ மெமரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா மெமரி வந்து எவ்வளோ சைஸ் இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து கிலோ வந்து கிலோகிராம், கிராம், கிலோகிராம், டன்னு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. அதே மாதிரி லிட்டர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து மில்லி, எம்எல், இல்லை வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றப்போ இந்த இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த டேட்டாஸ் வந்து எவ்வளோ சைஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிட் ஓகேங்களா, 0 or 1. ஸோ அதுதான், அதாவது எதர் 0வா இருக்கலாம் இல்லை அப்படின்னா 1ஆ இருக்கலாம். இதுதான் we can call it as a bit ஓகேங்களா. ஸோ அப்போ பிட்டோட பிட் அப்படின்னா பைனரி டிஜிட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிட் ஓகேங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 8 பிட்ஸ் சேர்ந்தது அப்படின்னா 1 பைட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1024 பைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட். we can call it as a KB ஓகேங்களா. 1024 சம்டைம்ஸ் வந்து 2 power of 10 அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா. क्वेश्चंसல 1 GB is equal to ஒரு ஐஃபன் ஒரு டேஷ் கொடுத்துட்டு क्वेश्चन மார்க் கொடுத்துருவான். 1 GB is equal to கீழ ஆன்சர்ல A வந்து 2 power of 10 ஓகேங்களா, 2 power of 10 MB இல்ல 1024 MB இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த क्वेश्चंस எடுத்துருக்கு இந்த இது ஓகே. 1024 bytes equal to 1 kilobyte and then 1024 KB is equal to 1 MB, 1024 MB is equal to 1 GB, 1024 GB is equal to 1 TB terabyte. அதுக்கப்புறம் 1024 terabytes equal to 1 petabyte, 1024 petabytes equal to 1 exabyte, 1024 exabytes equal to 1 zettabyte, 1024 zettabytes equal to 1 yottabyte. இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு மெமரியோட கெப்பாசிட்டியை வந்து இப்படி தான் நம்ம மெஷர் பண்றோம்.